ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஒண்ணு கூட உங்கள் எல்லாரையும் நான் ஜீசஸ் மிராக்கிள் ஃபெலோஷிப் ஊழியத்தினுடைய சார்பாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒண்ணு கூட கர்த்தர் தாமே இந்த புதிய ஆண்டுல தேவன் உங்களை தாராளமாய் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் தேவன் உங்களை கோடா கோடியாய் தேவன் பாமை பலம் கொண்டும் இடம் கொண்டு தேவன் பெருக பண்ணுவார். ஆமென். தேசத்தின் நன்மைகளை தேசம் சுதந்தரிக்கும். அந்த தேசத்தில் ஜனங்கள் அதை சுதந்தரிப்பார்கள். நீங்கள் உங்கள் பிதாக்கள் கால் வச்ச தேசத்தை நீங்கள் சுதந்தரித்து உங்க பிள்ளைகளுக்கு பங்கிடுவீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னோடு கூட வாசிக்க கேட்கலாம். 24ஆம் சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். நீங்க எடுத்து எல்லாரும் ஒண்ணு கூட வாசிக்க கேட்கலாம். அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஸ்தாபித்தார். ஆமென். ஸ்தாபித்தார். ஆமென். தண்ணிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். கடலுக்கு மேலாக அதை ஸ்தாபித்தார். ஆமென். தடம்பதிக்காத நீ இந்த ஆண்டு தடம்பதிக்க போகிறாய். தடம்பதிக்காத நீங்கள் இந்த வருஷம் தடம்பதிக்க போகிறீர்கள். தடம் புரண்ட நீங்கள் இந்த வருஷம் தடம்பதிக்கிறதை காண போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். தடம்பதிக்க போகிறாய் நீ. ஆமென். தடம் புரண்டவர்களும் தடம்பதிக்க போகிறார்கள். ஆமென். தடம் பதிக்காதவர்களும் இந்த வருஷம் தடம் பதிக்க போகிறீர்கள். ஐயவையத்தி. ஆமென். ஒரு தடங்கூட இல்லாம ஆக்கணும்னு நினைச்ச, ஒரு தடங்கூட தேசத்துல இருக்க கூடாதுன்னு எண்ணின, ஆமென் தோத்திரம், அந்த ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் முன்னால சபையே நீ தடம்பதிக்க போகிறாய். நீ தடம்பதிக்க போகிறாய். ஆமென். தடுமாறுகிறவர்களும் தடம் புரண்டவர்களும் தடம்பதிக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஒரு சத்தம் நான் கேட்டிருப்பேன். ஆனால் ஹல்லேலூயா, இந்த 26வது வருஷம் அடிவெடுத்து வைக்க போகிற ஊழியத்துல இன்னைக்கு வரைக்கும் பொய்யாய் போக தேவன் அனுமதிச்சதே இல்லை. இந்த வருஷம் சபை தடம்பதிக்கும். இந்த வருஷம் தனிப்பட்ட ஜனங்கள் தடம்பதிப்பார்கள். ஆமை. தடம்பதிக்காத நீ இந்த வருஷம் தடம்பதிக்க போகிறாய். ஆமை. உங்க பிள்ளைகள் தடம்பதிப்பார்கள். ஆமை. உங்க சந்ததி தடம்பதிக்கும். உங்க ஜாமை வாலிப பிள்ளைகள் தடம்பதிக்க போகிறார்கள். இதுவரைக்கும் உனக்கு பேர் இல்லைங்கிற இடத்துல ஒரு பேரை தேவன் கொடுக்க போகிறார். உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்லைங்கிற இடத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை தேவன் உனக்கு கொண்டு வர போகிறார். ஆமை. வீடு கட்ட முடியாத இடத்துல இந்த வருஷம் அந்த வீடு தடம்பதிக்க போகிறது. உன் பிரயாணத்தை இந்த வருஷம் கர்த்தர் உன் பிரயாணத்தில் நீ தடம்பதிக்க போகிறாய். ஆமென். ஹல்லேலூயா. ஐயவையத்தி. ஆமென். சார், தண்ணிக்கு மேல ஆமென் எல்என்டி கம்பெனிக்காரனை கொண்டு விட்டா கூட அவனால காங்கிரீட் போட முடியாது. ஆமென். இந்த உலக நாடுகள்ல ஆமென் தோத்திரம் ஆமென் பில்டர்ஸ், அதாவது ஆமென் விஞ்ஞான பூர்வமாய் கட்டுகிற எல்என்டி கம்பெனிக்காரன் கூட தண்ணியில என்ன செய்ய முடியாது. ஒருவேளை ஜலத்தின் மேல யாராவது காங்கிரீட் போட்டா, ஜலத்தின் மேல யாராவது கெட்டடம் பண்ணிதா, அவனை பார்த்து இந்த உலகம் லூசுன்னு சொல்லுமாமே. இல்லாட்டினா ஏதோ ஒரு நட்டு இலகி கிடக்குது, இல்ல பிரிவிட்டு போன ஆளுன்னு சொல்லுங்க. வைத்தியாமே. ஆனால் தோத்திர உலக மனுஷனாலே தண்ணிக்கு மேல தடம் பதிக்க முடியாது. 24ஆம் சங்கீதத்துல என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமை தோத்திர, கடலுக்கு மேலாக நான் அஸ்திபாரப்படுத்துவேன். தண்ணிக்கு மேலாக நான் உன்னை அஸ்திபாரப்படுத்துவேன். இந்த வருஷம் ஆமை ரீபில்ட் இட் டு அகைன். ஆமை கர்த்தர் மீண்டும் ஆமை உன் பலிபீடங்களை கட்ட போகிறார். மீண்டும் உன் வாழ்க்கையை கட்ட போகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் தேவன் கட்டி எழுப்ப போகிறார். ரேகமான குடலபா கரபலபா ரியம்பர கல்வரா அந்தரா சத்தரா ரியம்பர பலபா. இமே மீண்டும் தேவன் ஆமை விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் தேவன் கட்டுவார். நீ தேசத்தில் ஆமை தடம்பதிப்பாய். ஓ, தடம்பதிக்க போகிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா?
ஹalleluya. ஒண்ணு மாதிரி வியாதியை தந்து, ஒண்ணு மாதிரி பலவீனத்தை தந்து, ஒண்ணு மாதிரி பிசாசின் பிரச்சனை கொண்டு வந்து, ஊர்ல பிரச்சனை கொண்டு வந்து, பக்கத்து வீட்டுக்காரன் சூனியம் பண்ணி, எதிர்த்த வீட்டுக்காரன் சூனியம் பண்ணி, பாஸ்டர் எங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாங்கன்னு சொன்ன இடத்துல இந்த வருஷம் ஜலத்திற்கு மேலாக நீ தடம்பதிக்க போகிறாய். ஏன்னா ஜலத்துக்கு மேல தடம்பதிக்கிற தேவனுடைய கையில நீங்களும் நானும் இருக்கிறோம். ஹalleluya. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஆமென் சொல்லுங்க. நீ தடம்பதிப்பாய். ஆமென். தடுமாறின நீ தடம்பதிப்பாய். தள்ளாடுகிறவர்கள் தடம்பதிப்பார்கள். இந்த வருஷம் கர்த்தர் உன் கால்களை பலப்படுத்தி கண்மலையின் மேல உன்னை ஏறி நடக்க பண்ணுவார். அத்திமரம் துளிர் விடாது, திராட்சை செடி பலன் கொடாது, மந்தையில் ஆடு இல்ல, கிடையில் ஆடு இல்ல, வயல்ல தானியம் இல்ல. ஆனால் உன் கால்களை கர்த்தர் இந்த ஆண்டு ரியலி தேவன் தடம்பதிக்க செய்ய போகிறார். சொல்றது உங்களுக்கு புரியுதா? தகர்ந்து போன ஜீவிதம், தகர்ந்து போன தனிப்பட்ட व्यक्ति ஜீவிதம், தனிப்பட்ட தகர்ந்து போன இளமை நாட்கள். அல்லேலூயா. தேவன் அதன் மேல உங்க சந்ததியை தடம்படிக்க செய்ய போகிறார். ஐயா உயர்த்தி சொல்லுங்க. அவர் கடலுக்கு மேலாய் அஸ்திவாரப்படுத்தினார், நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். ஐயா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென் தோத்திரம். ஆமென். லூக்கா 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் வீட்டை கட்டும் போது கூட கல்பாறையின் மேல கட்டுவானா. ஒருவன் தன் வீட்டை கட்டினா கூட எங்க கட்டணுமா? கல்பாறையின் மேல கட்டணும். கல்பாறையின் மேல கட்டுகிற வீடு எப்படி இருக்குமா? இருக்கீங்களா? உண்மையிலே உங்களுக்கு லூக்கா 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் தெரியாது. அந்த வீடு என்ன செய்யாது? அசையாது. ஏன்னா ஜலம் அங்க ஊற்று வரும்போது என்ன ஆகுமா? நீரோட்டம் வரும்போது அந்த காங்கிரீட் அடிச்சிட்டு போயிரும். நீரோட்டம் வரும்போது எத்தனை காங்கிரீட் போட்டு நிறுத்தினாலும், எத்தனை கம்பி டிஎம்டி கம்பி கொண்டு நிறுத்தினாலும் நீரோட்டம் வரும்போது அதை அடித்து கொண்டு போய்விடும். அல்லேலூயா. ஐயவையத்தியாமன் சொல்லுங்க. ஆனால் கல்பாறையாம் கிறிஸ்துவின் மேல நீ அஸ்திவாரம் போடும்போது, அல்பாரியாம் கிறிஸ்துவின் மேல நீ அஸ்திவாரம் போடும்போது நீ தடம்பதிக்கிறாய். சகோதரன் நீ தடம்பதிக்கிறாய், சகோதரி நீ தடம்பதிக்கிறாய். பிரிய அம்மா நீங்க தடம்பதிக்கிறீர்கள். ஹalleluya. தோத்திரம். வெள்ளத்துக்கு வேதத்துல கொடுத்திருக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? சோதனை, அக்கினி, பெரும், சுழல். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏசாயா 43:2 சொல்றாரு, நீ அக்கினியை கடக்கும் போது, நீ வெள்ளத்தில் கூடி நடக்கும் போது, அப்படின்னா ஒரு விதமான சோதனை, ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான கலக்கம். சொல்லுங்க. அதற்கு ஊடாக ஆண்டவர் சொல்றாரு, ஊற்றுக்கள் வந்து காங்கிரீட் கட்டடத்தவே தகர்க்கும் போது தேவனால் தடம்பதிக்கிறவர்களை, தேவனால் தடம்பதிக்கிறவர்களை, தேவனால் தடம்பதிக்க எழும்புகிறவர்களை, எந்த ஊற்று வந்தாலும், எந்த பிரளயம் வந்தாலும், எந்த சுனாமி வந்தாலும், எந்த பெருங்காற்று அடித்தாலும் உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது, உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஹalleluya. தேசத்துல ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பஞ்சத்தினுடைய தாக்கத்தை இந்த வருஷம் ஜனங்கள் காண்பார்கள். ஒரு குதிரையினுடைய கடிவாளத்தின் அளவுக்கு தேசத்துல இரத்த ஆறுகள் ஓடும். தோத்திரம். எங்க திரும்பினாலும் இளைப்பாறுதலற்ற காரியத்தை பார்க்க போகிறோம். காலையில ஒரு சம்பவம், மத்தியானம் ஒரு சம்பவம், மாலையில ஒரு சம்பவம், ராத்திரி ஒரு சம்பவம். திடுக்கிடுகிற காரியங்கள் கண்ணுக்கு முன்னே காதுக்கு நேர வரும்போது என் ஜனம் தடம்பதிக்கும். கர்த்தருடைய ஜனங்கள் தேசத்தில் தடம்பதிப்பார்கள். ஆமெனா. தடம்புரண்டவர்கள் தடம்பதிப்பார்கள். ஐயவையத்தியாமன் சொல்லுங்க. ஹalleluya. தோத்திரம். தடம்புரண்டவர்கள், தடுமாறினவர்களும் அவர்கள் தடம்பதிக்க போகிறார்கள் இந்த வருஷம். ஐயவையத்தியாமன் சொல்லுங்க. ஏனென்றால் கடலுக்கு மேலாக அஸ்திவாரமிட்டவர் நம்ம தெய்வம். கடலுக்கு மச்சங்களை குறித்தவர் நம்ம தெய்வம். கடலின் அலைகளுக்கு உயரங்களை கட்டளையிட்டவர் தெய்வம். கடலின் நதிக்கரை, கடல்ல இருக்கிற நதிக்கரைக்கு ஸ்தோத்திரம் அதிர்களை கட்டளையிட்ட தெய்வம். உனக்கு கட்டளையிட மாட்டாரோ?
உங்களுக்கு கட்டளை கொடுக்க மாட்டாரோ? ஐயா வயத்தியாம உங்க கால்களுக்குள்ள ஒரு வல்லமை இறங்குகிறது. உங்க இடுப்புக்கு கீழே ஒரு அக்கினி பற்றி எரிகிறத நான் ஆவியில பார்க்கிறேன். ஆமா, இந்த வருஷம் கால்கள் தடம்பதிக்க போகிறது. இந்த வருஷம் உங்க குடும்பம் தலைமை தடம்பதிக்க போகிறது. ஆமா, இந்த வருஷம் உங்க பிள்ளைகள் தடம்பதிக்க போகிறார்கள். Praise the Lord. ஆமென். சொல்லுங்க, பயத்தின் தாக்கத்தில் தடம்பதிக்க போகிறீர்கள். பயம் என்னும் தாக்கத்தில் தடம்பதிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு பயம்ங்கிறது நம்ம கூடவே பிறந்ததாச்சா, அதனால என்ன சொன்னாலும் நம்ம காதுல கேள்விப்படுகிறதுல என்ன விழுந்துகிட்டே இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு பெரிய குட் நியூஸா இருந்தா கூட ஒரு கரையில் ஒரு பயம் நம்ம அலட்டிக்கிட்டே இருக்குது. ஐயா உயர்த்தி சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது பாம்பின் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக அது வாயை திறந்தது. வலு சர்ப்பம் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளம் விழுங்கினது. ஹல்லேலூயா. ஐயா வயத்தி ஆமென் சொல்லுங்க. வெள்ளத்துக்கு நடுவுல தான் சத்துரு போராடுவான். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் உண்டறிந்து மிகுந்த ஆக்ரோஷத்தோடு கூட பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறவன் எழும்புகிறான். தப்புதான். அத உங்ககிட்ட சொன்னது நான் 2025-6 செஞ்ச பெரிய தப்பு இதான் நினைக்கிறேன். உங்ககிட்ட சொன்ன பார்த்தீங்களா, பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்தும்படி சமுத்திரத்திலிருந்து ஒருவன் எழும்பி வருகிறான். சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறான் பிசாசு. ஐயா வயத்தியாம் சொல்லுங்க. ஒரு ஸ்திரியானவளை விழுங்கும்படிக்கு பாம்பின் வாயிலிருந்து ஜலம் புறப்பட்டது. அந்த ஸ்திரிக்கு உதவியாக பூமி தோத்திரம் அவளுக்கு உதவியாக எழும்பினதாம். ஐயா வயத்தியாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாம்பின் வாய்க்குள்ள தோத்திரம் இருந்த தண்ணி வருகிறது. அந்த தண்ணி அந்த ஸ்திரியை விழுங்க பார்த்தது. ஆமென் சொல்லுங்கள். 24ஆம் சங்கீதத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். ஆமெனா. சத்ரு சர்ப்பமாய் எழும்பி வெள்ளத்தை ஊற்றும் போது வெள்ளத்துக்கு மேலாக தடம்பதித்தவர். வெள்ளத்துக்கு மேலாக தடம்பதித்தவர். என் கூட அஸ்திபாரம் இட்டவர், என் கூட அஸ்திபாரம் தந்தவர், என் கூட. ஹல்லேலூயா. ரேகமான குடலபா கரபலபா ரியம்பரா கல்பரா ஹந்தரா ஷத்தர ரியம்பரா. பயத்தினுடைய காரியங்களை, உன்னை பயமுறுத்துகிற காரியத்தை இந்த வருஷம் உனக்கு உதவியாய் தடம்பதிக்கிற தேவன் எழும்புகிறார். பயம் என்னும் தாக்கம், பயம் என்கிற தாக்கம் இப்ப சபையை விட்டு வெளியேறுகிறது, ஜனங்களை விட்டு வெளியேறுகிறது. பயம்ங்கிற அஸ்திபாரத்தை இப்ப தேவன் வேரோட ஆராதிக்கிறவங்களுக்கு பெரிய பயம். ஆராதிக்கிற ஜனம் தோத்திரம் கூட்டத்தில் நிற்கும் போது போ பிசாசே என்றோம். ஆனா வீட்டுக்கு வந்து கதவை போட்டுனா அந்த பிசாசை எதுக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்குது. சொல்லுங்க. ஆளாளுக்கு ஒரு கல்ல கோலியாத்து மேல எரிஞ்சிட்டு ஓடி வந்திருக்கலாம். ஆனா கோலியாத்து விட மாட்டானே. அவனை வீழ்த்துகிற ஒருவன் வேணும். சொல்லுங்க. சர்ப்பமானது உபாய தந்திரம் உள்ளது. பயமுறுத்துகிற ஆவிகள், பயமுறுத்துகிற காரியம், எதிர்மறையான அந்த பயம் என்கிற தாக்கத்தில் இருந்து இந்த வருஷம் நீங்க மீண்டு வெளியே வர போறீங்க. பயம் என்கிற வாசல தேவன் பூட்டி அதுல தேவன் உங்களை தடம்பதிக்க ராத்திரியும் பகலும் தூங்க விடாதபடிக்கு காதுல பேசிட்டு இருக்கு இல்லையா, இருதயத்துல பேசிட்டு இருக்கு இல்லையா, நீ ரொம்ப காலம் வாழ மாட்ட, கொஞ்ச காலம் தான் உயிரோட இருப்ப, சீக்கிரமா உன் குடும்பத்தை ஆக்சிடென்ட்ல நான் எடுப்பேன், ஆபத்துல நான் கொண்டு போவேன், உன் பிள்ளைய நான் அழிப்பேன்னு உனக்கு சவால் விட்டுட்டு இருக்கு இல்லையா, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அந்த சர்ப்பத்துக்கு உதவியாய், ஸ்திரீக்கு உதவியாய், ஓ ரேகாமான குடலபா கரகதனா ரியம்பரா கல்வரபலபா பூமியை தேவன் எழுப்பினார். நீ தடம்பதிக்கணும்.
நீ தடம்பதிக்கணும். சில மாந்திரிக கட்டு உடையுது, சில பில்லி சூனிய தாமை வல்லமைகள் தகருது. ஆகாரத்தின் வழி, அப்பத்தின் வழி உனக்கு கொடுக்கப்பட்ட விஷம் இப்ப முறியுது, இப்ப முறியுது. ஆமா, ஹல்லேலூயா. வயிற்றுக்குள்ள இருந்து உனக்கு ஒரு நன்மை வரக்கூடாது. நீ ரொம்ப காலம் புருஷனோட வாழக்கூடாது. உன் பிள்ளைகள் தேசத்துல பைத்தியக்காரங்கள் அலையணும். செய்யப்பட்ட சில கட்டுகள் அப்பத்தின் வழி, ஆகாரத்தின் வழி உள்ள போனத இப்ப தேவன் உடைக்கிறாரு, இப்ப தேவன் அதை தகர்க்கிறாரு. நீ தடம்பதிக்க போகிறாய். நீ தடுமாறினா இல்லையா, நீ தடுமாறின இல்லையா, தேவன் உன்னை தடம்பதிக்க செய்ய போகிறார். ஓ ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 19 அதிகாரம் 34 வசனத்துல ஒருவன் ஈட்டியினால் குத்துகிறான். அங்கிருந்து என்ன ஓடி வந்தது? தண்ணீர் அங்க இருந்து வருகிறது. அங்கிருந்து என்ன வருது? தண்ணீர் வருகிறது. அல்லேலூயா. பயம் என்னும் தாக்கத்தை உடைக்கிறதுக்காக இங்க வந்தது சத்துருவனுடைய தாக்கம். இங்க வந்தது சத்துரு வெள்ளம் போல எழும்பி வந்தான். ஆனா அங்கே இருந்து வருகிறது உனக்கு ஜீவனை கொடுக்கிற தண்ணி. ஒரு ஜீவனை இழந்து இந்த முழு மனு உலகத்திற்கும் அவர் கொடுத்த தண்ணி. ஹல்லேலூயா. ஐயோ எத்தியாமே, உன்னை கொல்றதுக்குள்ள சகோதரா, உன்னை தாயின் கர்ப்பத்துல தேவன் தெரிந்து கொண்டது. நீ தற்கொலை பண்ணி சாகிறதுக்குள்ள தேவன் உன்னை அழைச்சது. தேவன் உன்னை தெரிந்து கொண்டது. அந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கு நீயும் நானும் சொந்தக்காரன், நீயும் நானும் சுதந்திரவாளி. உனக்கும் எனக்கு வேண்டி பேசுகிற புண்ணியவாளனுடைய ரத்தம், பரிந்து பேசுகிற இயேசுவின் ரத்தம். ஆவேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும், ஆவேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் பேசுகிற ரத்தம். ஆமென், ஹல்லேலூயா. ஆவேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் பேசுகிற குணகரமான ரத்தம். ஈட்டினால ஒருவன் அவருடைய விலாவை துளைக்கிறான். அங்க இருந்து வந்தது ரத்தம் மாத்திரமல்ல, பகரம் தண்ணியும் சேர்ந்து இறங்கி வருகிறது. உன்னை பயமுறுத்துறதுக்கு ஒரு சத்துரு எழும்பினா பயத்தில் நின்று உன்னை விடுதலையாக்கும்படி உனக்கு வேண்டி தண்ணி கொண்டு உத்தரவு கொடுக்கிறவர், ரத்தம் கொண்டு பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். பயத்திலிருந்து இந்த வருஷம் நீங்கள் தடம்பதிப்பீர்கள். ஹல்லேலூயா. பயத்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வருவார். அங்கே ஒரு ஸ்திரீயானவள், அவளுக்கு விரோதமாய் பாம்பின் வாயிலிருந்து தண்ணி புறப்பட்டு வருகிறது. ஐயோ வையத்தியாமேனா. ஸ்திரீ என்பதற்கு 3 அடையாளம். ஒன்னு சப, ஒன்னு மணவாட்டி. ஆமேனா, தெரியாம இதை நான் சொல்லிட்டேனா? ஒன்னு மணவாட்டி, ஒன்னு சப, இனி ஒன்னு பூரண மகிமைக்கு ஒத்தவள். அவள் என் மணவாட்டியும், அவள் நான் தெரிந்து கொண்டவளும், அவள் என் புறாவும், அவள் என் உத்தமியும். அல்லேலூயாவா. சபைக்கு விரோதமாய் எழுப்பினாலும் சரி, தனிப்பட்ட உனக்கு விரோதமாய் எழுப்பினாலும் சரி, தோத்திரம். சர்ப்பத்தின் வாயிலிருந்து வருகிற மாந்திரிக பந்தனங்கள் நான் திரும்ப திரும்ப பார்க்கிறேன். சில மாந்திரிக சக்தி உடையுது. பில்லி சூனிய கட்டுகள் இப்போ அருந்து வெளியேறுகிறது. உங்க பிள்ளைகள் மேல ஒரு சுகம் வருகிறது. எந்த பிள்ளை சூனியத்துல பாதிக்கப்பட்டிருக்குதோ, எந்த பிள்ளை சூனியத்தில் அகப்பட்டிருக்குதோ, அந்த பிள்ளை எதிர்காலத்தை சொல்லி பயப்படுகிற அம்மா, பயப்படுகிற சகோதரா, பயப்படுகிற தாயே, உனக்கு வேண்டி புறப்பட்டு வருகிறது அவருடைய ரத்தம். ஆமென், ஹல்லேலூயா. ரேகமன குடலப கரபலப ரியாந்தரா கல்பரா ஹந்தரா ஷத்தரா ரியாந்தரா கடக துரபலபதனா. ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனம். வெள்ளம் போல சத்துரு எழும்பும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. சத்ரு, வெள்ளம் போல சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவரே கொடியேற்றுவார்.
ஐயவையத்தியாமே. ஹalleluya. ஆவிக்குரிய தாக்கங்களில் தடுமாறுகிறவர்கள் இந்த வருஷம் தடம்பதிப்பார்கள். ஆவிக்குரிய காரியங்களிலே தடுமாறுகிறவர்கள் இந்த வருஷம் தடம்பதிக்க போகிறீர்கள். ஆமே. உனக்கு விரோதமாய் சத்துரு வரும்போது, உனக்கு விரோதமாய் பொல்லாங்கன் வரும்போது, உனக்கு விரோதமா ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு விரோதமா, ஆமே, ஆவிக்குரிய மண்டலத்துக்கு விரோதமா சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்ற போகிறார். பெற்றுக்கொள்ளும் கிருபைய, பெற்றுக்கொள்ளும் வரங்களை, ஆமே, ஆவியின் வரம், அந்நிய பாஷை, ஆமே, தீர்க்க தரிசனம், சுகமளிக்கிற வரம் பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். தீ 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 தீ. அல்லேலூயா. இந்த பாருங்க, வெளியேறப்பட்ட ஆவியை கர்த்தர் ஊற்றுறாரு, வெளியேறப்பட்ட கிருபையை கர்த்தர் ஊற்றுறாரு. ஆமே. இப்போ சத்துரு வெள்ளம் போல சத்துரு வருவான். ஆவியானவர் மதிலாய் நின்று கொடியேற்றுவார். ஆவிக்குரிய தாக்கத்தை அனுபவிக்கிற தேவ பிள்ளையே, ஆமே, என்னால எழும்ப முடியல, ஒரு நாள் எழும்புற, அடுத்த நாள் எழும்ப முடியல, ஒரு நாள் ஜெபிக்கிற, ஒரு நாள் ஜெபிக்க முடியல, ஒரு நாள் வேத வாசிக்கிற, ஒரு நாள் வாசிக்க முடியல, ஆமே, ஒரு நாள் ஆலயத்துக்கு போறேன், அடுத்த நாள் ஆலயத்துக்கு போக முடியல. ஆவிக்குரிய தாக்கத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வருஷம் நீங்கள் தடம்பதிப்பீர்கள், நீங்கள் தடம்பதிப்பீர்கள். ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை தடம்பதிக்க செய்ய போகிறார். ஆவிக்குரிய தாக்கத்தை உன்னை விட்டு தேவன் இப்போ இப்போ அந்த கெட்டாவி, அந்த கொட்டாவி, ஆமா, அந்த உன்னை ஜெபிக்க விடாத தூக்க மயக்கத்தை கொண்டு வருகிற அந்த ஆவிய, எல்லா இருட்டின் ஆதிக்கங்கள், ஆமை, மாற போகுது. ஆமே. ஐயா வையத்து சொல்லுங்க, எனக்கு ஆதியில இருந்த ஜெப வாழ்க்கை எனக்கு வேணும், ஆதியில இருந்த ஆவியின் வரங்கள் எனக்கு வேணும், ஆதியில இருந்த கிருபைகள் ஜொலிக்கணும். அந்த பின்பகுதியில யாரோ ஒருத்தர் இந்த ஷோல்டர்ல இருந்து ஒரு கம்பி போல யாரோ உருவிட்டு போறத ஆவியில பாக்குறேன். இந்த இடது பக்கத்துல இருந்து இந்த அப்படி முதுகு பின்னால வரைக்கும் இருந்த ஒரு பந்தனத்தை கர்த்தர் முறிக்கிறாரு. சகோதரா, இடது கை இடது கால் செயலிழந்து போகணும், இடது கை இடது கால் செயலிழந்து போகணும்னு வந்த ஒரு போராட்டத்தை ஆவிக்குரிய ஐயா வையத்தி அமன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இங்க பயத்து நின்று கர்த்தர் தடம்பதிக்க செய்ய போகிறார். மறுகரையில ஆமை ஆவிக்குரிய தாக்கத்திலிருந்து நீ தடம்பதிக்க போகிறாய். பல நேரம் அழுதது உண்டு இல்லையா? பல நேரம் அழுதது உண்டு இல்லையா? ஆமை, நான் இந்த பைபிளை எடுத்திருக்க கூடாது, நான் பைபிளை எடுத்திருக்கவே கூடாது, நான் பைபிளை எடுத்தது தப்பா போச்சு, நான் பைபிளை எடுத்தது தவறா போச்சு, அவன் நான் பைபிளை எடுத்தது வேஸ்ட், அவன் எடுத்த நாள்ல இருந்து எனக்கு பயங்கர சோதனை, பயங்கர போராட்டம், நான் எதுக்குதான் வந்தனோ, நான் எதுக்குதான் வந்தனோ, எதுக்குதான் அந்த வேதத்தை நான் எடுத்தனோ. அவன் சொன்ன தேவ பிள்ளைய, இன்றைக்கு தேவனுடைய அந்த ஆவிக்குரிய தடுமாற்றத்திலிருந்து நீ தடம்பதிக்கிறாய். தேவனுடைய தடம்பதிக்க செய்ய போகிறார். தேவன் உங்களை, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, வீண்பலி சுமத்தும் போதும், இல்லாத கதையை உன் மேல கட்டும் போதும், அநியாயத்தை உன் மேல சொல்லும் போதும், நீ பேசாத காரியத்தை நீ பேசணும்னு சொல்லும் போதும், ஆமா, அந்த இடத்துல நீ இல்லாத போதும், நீ அங்க இருந்தன்னு சொல்லும் போதும், நீ ராத்திரி உடைஞ்சிருந்து அழுதல்லையா? நீ ராத்திரி தனிமைப்பட்டு அழுதல்லையா? 4 செவத்துக்கு நடுவில் இருந்து அழுதல்லையா? அந்த ராத்திரி அவங்க பேசினதுனாலதான் தேவன் ராத்திரி உனக்கு தரிசனம் தந்தார். அவங்க நிந்திச்சனாலதான் தேவன் உனக்கு தரிசனம் தந்தார். அவங்க அவமானப்படுத்தினாலதான் தேவன் உனக்கு தரிசனம் தந்தார். ஓ ரேகாமானா குடாலாபா அரகதனா ரியாந்தரபலபா ரியாந்தரா ஹம்தரா ஷத்தரா கல்வரா ஹம்தரா உடமல் பௌடபா தீரட்சைபோ மீட்டன ரோட்மி. ஹல்லேலூயா. இவையத்தை சொல்லுங்க. தடம்பதிக்க போகிறா, தடம்பதிக்க போகிறா. இந்த இடத்துல நீ இல்ல, அந்த இடத்துல நீ இல்ல, ஆனா உன் பேர் தான் வெளியே. நீ பேசவே இல்லை, வாயை துறக்கலான்னு நீ சொன்னதான் சொன்னாங்க. ஐயத்தையாமே வாமே சிலர் நீ காரணம் இல்லாம உனே கெட்ட வார்த்தை பேசினாங்க, காரணம் இல்லாம உனே கெட்ட வார்த்தை பேசினாங்க, ஆலயத்துல விட்டு உன்னை அவமானப்படுத்தினாங்க. ஐயத்தையாமே அந்த அவமானம் உனக்கு வரலன்னா அந்த ராத்திரி உனக்கு தரிசனம் இல்லை. அந்த அவமானம் உனக்கு வரலன்னா நீ தேவனோட இந்த ராத்திரி நீ தனித்திருந்திருக்க மாட்டாய். நீ தேவனோட தனித்திருந்திருக்க மாட்டாய். நீ தனித்திருந்த ராத்திரியில, ஓ தனித்திருந்த ராத்திரி யாக்கோபு தரிசனம் கண்டது போல தேவ ஜனமே
தள்ளாடுகிற குடும்பம், தள்ளாடுகிற குடும்பத்தின் நடுவில், தள்ளாடுகிற ஜனத்துக்கு நடுவில் ஆமை தண்ணீரை போல தளம்புகிறையோ, ஆமை ஊற்றி விட்டா ஆமை போகிறது போல உன் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறதோ, ஆமை ஜீவிதம் ஆமை தோத்திரம் ஆமை நனைச்சடிச்ச தண்ணி போல 4 பக்கம் சதுரி கிடக்குதோ, தேவன் உன் வாழ்க்கையை தடம்பதிக்க செய்ய போகிறார். உங்க குடும்பம் தடம்பதிக்க செய்ய போகிறார். உங்க வீடு தடம்பதிக்க செய்ய போகிறார். தண்ணீரை போல உன் வாலிபம் துளும்பினதோ, தண்ணீரை போல உன் இளமை துளும்பினதோ, தண்ணீரை போல உன் குடும்பம் துளும்பி போனதோ. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வருஷம் தண்ணீரை போல துளும்பினவர்கள் 25 உனக்கு தண்ணீரை போல துளும்புகிற ஆண்டு. குறைகுடம் போல நீ அலம்பி அலம்பி நடந்த, குறைகுடம் போல நீ சலம்பி சலம்பி நடந்த. ஒரு தரத்தில் உனக்கு விடுதலை இல்லை. எங்க பார்த்தாலும் உனக்கு உபத்திரவம், எந்த பக்கம் திரும்பினாலும் முள்ளுவேலி, எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு வேதனை. இந்த கழிந்த 24, 23, 20 ஸ்தோத்திரம் 19 உனக்கு ஒருவேளை தண்ணீரை போல துளும்பி நின்றாயோ, இந்த வருஷம் குடும்பத்தில், இந்த வருஷம் உங்க வீட்டை தேவன் தடம்பதிக்க செய்ய போகிறார். உங்க வீடு தடம்பதிக்க போகிறது. உங்க பிள்ளைகள் அந்த வீட்டுக்குள்ள தடம்பதிக்க போறாங்க. தண்ணீரை போல நான் கலங்கினேன், தண்ணீரை போல நான் திளம்பினேன், தண்ணீரை போல என் ஜீவிதம் தண்ணிகளுக்கு மேல, கடலுக்கு மேல அஸ்திவாரம் இட்டவர். இந்த வருஷம் உங்க குடும்பம் தண்ணீரை போல திளம்பினது இல்லையா, அதுல தேவன் தடம்பதிக்க செய்ய போகிறார். ஐயத்தி சொல்லுங்க, தண்ணீரை போல தளம்பினவனே நீ தடம்பதிக்க போகிறாய், தடம்பதிக்க போகிறாய். Right now the same the power இயேசுவின் நாமத்தினால் இப்போ 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 அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அதே தேவன் இன்றைக்கும் உயிருள்ளவர். நான் பிரசங்கிக்கும் இயேசு அவர் ஜீவிக்கிறார். ஆமென். சத்துரு வெள்ளம் போல எழுப்பி வாழ்க்கையை சேதப்படுத்த நினைக்கும் போது எல்லாத்துக்கும் பின்னால தேவனுடைய கரம் உண்டு சகோதரா. எல்லாத்துக்கும் பின்னால சகோதரி தேவனுடைய கரம் இருக்கு சகோதரி. வாலிப சகோதரா, கர்த்தருடைய கரம் இதுக்கு பின்னால இருக்குது. உன்னைய தரபத்திச்சு பார்க்க யார் நினைச்சாலும், உன்னைய உடைச்சு பார்க்க யார் நினைச்சாலும் நீ அதில் தடம்பதிப்பாய், நீ அதுல தடம்பதிப்பாய், நீங்க அதுல தடம்பதிப்பீர்கள். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க தடம்பதிச்சாவீங்க. எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு கலண்டர்ல போய் டேட்டை போட்டு எழுதி வைங்க. எண்ணி 12 மாசம். நான் பின்னால உங்களுக்கு சொல்லுவேன், பின்னால சொல்லுவேன் நேரம் இருந்தா. தோத்திர யாத்திராகமம் 15, 23, 27 ஒரு நாள் கசந்து போன மாறா, 23ல கசப்பு, 27ல அந்த மாறா மதுரமாய் மாறுகிறது. அல்லேலூயா. 27ஆம் வசனத்துல ஒரு மாறாதான் வந்துச்சு, ஆனா 12 ஊற்றுக்களை தேவன் கொடுத்தாராம். பேரிச்ச மரங்களையும் கர்த்தர் கொடுத்தாராம். வாசிச்சிடலாம் அந்த ஒரு வசனத்தை. யாரு? பின்பவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்க 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தன. அங்கு தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். எதுக்குள்ள பாளையம் இறங்கினாங்க? தேவஜனமே 23ல மாறா, 27ல வரும்போது அவங்க 12 ஊற்றுக்களையும் 70 பேரிச்ச மரங்களையும் நீரூற்றுக்களுக்குள் தடம்பதித்தார்கள். நீரூற்றுக்கள் அண்டையில் அவர்கள் தடம்பதித்தார்கள். சகோதரா, எங்க துளும்புறையோ, எங்க ஒரு துளும்பல் இருக்குதோ, நீ தண்ணீரை போல கலங்குகிற அனுபவம் உண்டாயிருக்குமானால் வீட்டுல போனவன எழுதி வச்சுக்க. 12 மாசமும் 12 ஊற்றுக்கள், 12 மாசமும் 70 பேரிச்ச மரங்கள். கர்த்தருடைய ஏலிமின் பள்ளத்தாக்குல, கர்த்தருடைய ஏலிமின் பள்ளத்தாக்குகளுக்குள்ளாக தேவன் உன்னை இறக்க போகிறார். தண்ணீர்களுக்குள்ளாக துளும்புகிறவர்கள் தடம்பதிப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே வசனத்துல இருந்து தான் வரணும். எல்லாமே வசனத்தின் அதிகாரத்துல தான் வரணும். ஒரு அற்புதம் நடந்த வசனத்துல தான், உனக்கு நன்மை வந்தா வசனத்துல தான், உனக்கு மணி வந்தா பணம் வந்தா வசனத்துல தான். விசுவாசத்தினால வராததெல்லாம் பாவம். கையை உயர்த்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா.
அப்படின்னா அவன் கசப்பும் அவன் துளும்பல் வாழ்க்கையில வரும்போது அவன் 27ஆம் வசனத்துல ஆண்டவர் அவர்களுக்கு 12 நீரூற்றுக்களை 70 பேரிச்ச மரங்களை அவன் தேவன் அவர்களுக்கு தேசத்தையும் கொடுத்து ஏலிம் பள்ளத்தாக்கில் அவர்கள் தோத்திரம் ஜலத்தின் மேல் இறங்கினார்கள். ஐயவையத்தியாமேனா கடல்களுக்கு மேலாக உன்னை அஸ்திபாரப்படுத்துகிறவர், ஜலத்துக்கு மேலாக உன்னை இந்த வருஷம் தேவன் தடம்பதிக்க செய்ய போகிறார். இருக்கீங்களா? 12 மாசமும் உனக்கு ஒரு ஊற்று. ஆமா ஐயா, என்ன கொடுத்த சேர புடுங்குதுங்க. நான் வாக்குத்தத்த கூட்டத்துல பேசினேன். ஒரு ஏசேக்கும் ஒரு சித்துனாவும் தான் வந்துச்சு. ஆனா கர்த்தர் ஒரு பெயர் ஷபாவை கொடுத்தார். 7 ஊற்றுக்களை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். இந்த 12 மாசமும் விவ்வித ஊற்றுக்களை தேவன் திறக்க போகிறார். விவ்வித ஊற்றுக்களை தேவன் தரப்போகிறார். ஆமை மீண்டும் ஒரு பெயர் சபாவை, ஆமை சபையே ஜனம் ஒரு பெயர் சபாவை பார்க்க போகிறது. 12 ஊற்றுக்களும் 70 பேரிச்ச மரங்களும் உனக்கு முன்னே இறங்கி வரப்போகிறது. நீ ஏலிமின் ஆற்றையும் கடக்க போகிறாய். ஏலிமின் பள்ளத்தாக்கில் நீ தடம்பதிக்க போகிறாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எதிர்மறையான காரியத்திலிருந்து சொல்லுங்க, இந்த வருஷம் தடம்பதிப்பீர்கள். ஆமென். தீர்க்க தரிசனம் கேட்டோம், காலையில வேற மாதிரி நடக்குது. ஜெபம் பண்ணி சொன்னாங்க, ரோட்ல போனோன்னு வேற மாதிரி நடந்துருச்சு. ஆமா, வீட்டுல போனா அது வேற மாதிரி நடக்குது. ஆவிக்குரிய வாமை ஞாயிற்றுக்கிழமை கேட்கிற வார்த்தை வேற, ஆனா திங்கக்கிழமை வாழ்க்கையில நடக்கிறது வேற. எதிர்மறையான தாக்கங்களில் இருந்து தேவன் இந்த வருஷம் உன்னை வெளியே கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆமென். பேதுரு சொல்றான், ஐயரே நீரே ஆனால் நானும் இதன் மேல நடப்பேன். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் நடப்பேன். ஐயோ ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ப்ளீஸ் லிசன் டு மீ. எதிர்மறையான தாக்கம் 12 பேர் 11 பேர் சொல்றாங்க, ஆமா உன் கதை இதோட முடியுது. 11 பேர் சொல்றாங்க அவசரப்பட்டுட்ட. 11 பேர் சொல்றாங்க அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்ட. அவர் கர்த்தர், அவர் ஜலத்தின் மேல் நடக்கிறார். நீயும் நானும் மனுஷன் ஜலத்தின் மேல் நடக்க முடியாதுங்கிறான். ஐயோ உயர்த்தி சொல்லுங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜலத்தின் மேல நடந்து வாங்குறாரு. ஐயோ உயர்த்தியாமே. பேதுரு என்கிற ஒருவன் இனி இல்லை. பேதுரு என்கிற ஒருவன் இந்த 12 பேருக்கு நடுவில் இல்ல. 11 பேரும் ஆமே நெஞ்சில கை வச்சு அடிக்கிறாங்க. ஆனால் பேதுரு ஜலத்தின் மேலே நடந்தான். ஜலத்தின் மேலே நடந்தான். எதிர் அலைகள் வரும்போது, எதிர் பயம் வரும்போது, எதிர் மனிதர்கள் பேசும்போது, அவன் எதிர்காற்று வீசும்போது பேதுரு ஜலத்தின் மேல அவன் நடக்கிறான். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. ஆமென். பேதுரு நடந்தது ஜலத்தின் மேலதான். ஆனா ஏற்ற காலத்துல உயர்த்துகிற ஒரு கரம் அதுக்கு கீழே அவனை தாங்கி பிடிச்சிருந்துச்சு. அவருக்கு கீழே ஒரு கரம் அவனை தாங்கி பிடித்திருந்தது. நீ எவ்வளவு ஆழத்தில் விழுந்தாலும், எவ்வளவு ஆழத்தில் இறங்கினாலும் உன்னை தாங்கும்படி, தடம்பதிக்கும்படி பேதுருவே ஆமை இந்த கடலுக்கு அஸ்திவாரமிட்டவர். இந்த கடலுக்கு ஆமை தோத்திர அஸ்திவாரமிட்டவர். ஆமே 14,000 அடி காலத்துல பேதுரு கால் வச்சிருக்கிறான். எத்தனாயிரம்? 14,000 அடி ஆழத்துல அவன் பேதுரு கால் வச்சிருக்கிறான். கர்த்தரை நம்பி, ஆண்டவரை நம்பி பெருவெள்ளம் மாஞ்சி வருகிறது. கடலின் திறமாலைகள் எதிர்த்து வருகிறது. பின்னால அலறலும் நிலவெளியும் கேட்குது. அவன் பின்னால பேதுரு கதை முடியுதுன்னு சொல்ல சத்தம் கேட்குது. ஆனாலும் பேதுரு தடம்பதித்தான். பேதுரு எதிர்மறையான அவன் தாக்கங்களின் நடுவில் இருந்து அவன் தடம்பதித்தான். சபை தடம்பதிக்க போகிறது. சபை தடம்பதிக்க போகிறது. உன்னை கொல்லுவேன் சொன்ன இடத்துல நீ தடம்பதிக்க போகிற. உன்னை அழிப்பேன் சொன்ன இடத்துல தடம்பதிக்க போற. உன் பேர் வரைக்கும் இனிமே இருக்காதுன்னு அவன் சொன்ன இடத்துல சபை தடம்பதிக்க போகிறது. ஆமா, ஐயரே நீரே ஆனால் நானும் வருவேன். ஆமா,
பேதுரு இறங்கின உடனே 4 கரையிலும் சத்தம். பேதுரு இறங்கின ஐயோங்கிற நிலவெளி. கடல் இறஞ்சி முன்னுக்கு வருகிறது. அவன் எதிர்மறையான தோத்திரம் அலைகளை அவன் கண்டான். ஐயவையத்தியாமன் சொல்லுங்க. தோத்திரம் எதிர்மறையான காரியங்களை கண்டு வாழ்க்கையில துவண்டு போய் 25 வருஷம் 2025 வருஷம் வித்தின் 4 years 4 ஆண்டுகள் நீ பயங்கர பலவீனத்தை கண்டு, 4 வருஷம் நீ பயங்கரமான உடைவை சந்திச்ச, 4 வருஷம் பேரலைகளை சந்திச்ச, 4 வருஷம் நீ சொல்ல முடியாத அளவுக்கு நீ உடைக்கப்பட்டாய். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த 4 வருஷத்துக்கு உபரியாய் இந்த ஆண்டு நீ தடம்பதிக்க போகிறாய். இந்த வருஷம் நீ தடம்பதிக்க போகிறாய். இந்த வருஷம் பேதுருவை போல அலைகளுக்கு நடுவில், பெருஞ்சத்தத்துக்கு நடுவில், பேரலைகளுக்கு நடுவில் 14,000 அடிக்கு கீழே ஒருவர் கை ஒன்ன தாங்கி பிடிச்சிருக்குது. உங்களுக்கு வயசு 80 இருக்கட்டும், உங்களுக்கு வயசு 90 இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு வயசு 60 இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு வயசு 35 இருக்கட்டும், உங்களை ஒரு கை நீ தடம்பதிக்கும்படி ஒரு கை ஒன்ன தாங்கி பிடிச்சிருக்குது. 7 நதிய தன் உள்ளங்கையில தாங்கின தெய்வம். ஐயா சொல்லுங்க. 7 நதிகளை இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்திரம் அவங்க அந்த மோரை பர்வதத்தை சுத்திட்டு ஓரை பர்வதத்துல இருந்து இறங்கி நேர கானானுக்கு போறாங்க. செங்கடல் வழியில வழிமறிக்குது. அந்த செங்கடலை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போக மட்டும் 7 நதிகளை உள்ளங்கையில தாங்கினவர். நீ தடம்பதிக்கிற வரையிலும், நீங்கள் தடம்பதிக்கிற வரையிலும் ஒரு கைகளுக்கு மேல நிக்கிறீங்கிறத பேதுருவே நீ மறந்து போகாத. தேசம் கலங்கும், தேசம் கொந்தளிக்கும், பொலிட்டிக்கல் லீடர் தடுமாறுவார்கள், தேசத்தின் மகான்கள் கொந்தளிப்பார்கள். ஆனாலும் கர்த்தரை தேடுகிற ஜனம், கர்த்தருடைய சபை தடம்பதிக்கும். 2026 நீ தடம்பதிப்பார். 26 நீ தடம்பதிப்பார். 26 வருஷம் ஜனங்கள் தடம்பதிக்க போகிறார்கள். இதுவரைக்கும் காணாத கலக்கம், இதுவரைக்கும் வராத கலக்கம், தேசத்தை புஸ்தக சுருள் போல தோத்திர தேசத்தை ஒரு பாய சுருட்டுவது போல தேசம் சுருட்டி மடக்க போகிறது. தேசத்தை தேவன் மடக்க போகிறார். ஆனாலும் ஜனங்கள் பிதாவின் நாம நெற்றியில தரிக்கப்பட்டவர்கள் தடம்பதிப்பார்கள். ஹல்லேலூயா. வலது கால வச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. தடம்பதிக்க போகிறீர்கள்.